அழைப்பு மணி ஒழிச்சாச்சு போங்க. என்னடி சொல்லுத? அழைப்பு மணியா? அதான் உங்க அம்மா இப்ப கூப்பிட்டாங்கல்ல. சரி வாரேன். என்னன்னு கேக்கலன்னா அதுக்கும் ஏசிட்டு இருப்பா. அம்மாக்கு என்ன பயம் பயப்படுதாரு? என்னம்மா? இல்ல சின்னத்தர உன் தங்கச்சி வரேன்னால போய் ஆட்டோல போய் கூட்டிட்டு வாங்க. ஏமா மாப்பிள்ள இப்பதான் எனக்கு போன் பண்ணாரு. 2 பேரும் ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்காவலாம். அப்படியா? சரி சரி சந்தோஷம். ஓஹோ, மகளும் மருமகனும் வாரவும் சொன்னோன்னே மாமியாருக்கு என்ன சிரிப்பா இருக்கு. மருமோள சமையல்லாம் தடபடலாம் இருக்கணும்னா ஒண்ணுல குறை வந்துடக்கூடாது. சரிங்க தே. மருமோள வழக்கமா ஒரு கல் இட்லி அவிப்பிய அந்த மாதிரிலாம் அவிச்சு போடாத. நல்ல புசு புசுன்னு குஸ்பு இட்லி அவிச்சீன்னா. சரிங்க தே, அப்படியே அவிச்சு போடுதேன். சரி போய் வேலையை பாரு. எம்மா மருமோனே வாங்க வாங்க. எம்மா எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்கோம் தே. தங்கச்சி மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க? பாக்குற இல்லம்மா, நல்லா இருக்கோம் நாங்க. இருங்க மாப்பிள்ள வந்த காலோட நிக்கல. உட்காருங்க உட்காருங்க. மருமோள என்ன பாத்துட்டு இருக்க? போ ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டா போ. சரி தே. மருமோள நல்ல சில்லுன்னு ஐஸ் போட்டு கொண்டாயினா பாவம் வெயில்ல வந்திருக்காவோ. சரி தே. பதனி பதனி நொங்கு நொங்கு. சின்னத்தர போய் பையனி நொங்கு வாங்கிட்டு வா. வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுல்ல. ஏமா இப்பதானே ஆப்பிள் ஜூஸ் போட சொன்னேன். சின்ன பொண்ணு போயிருக்காள்ல. ஆப்பிள் ஜூஸ் என்ன வீணாவா போக போது? நான் குடிக்கேன். அந்த பையனியும் நொங்கு வாங்கு. தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு கொடுக்கலாம். நல்லதுல்ல. சரிம்மா. ஏமா உங்க மாமியார் எப்படி இருக்கா? நல்லா இருக்காவளா? ஆமா நல்லா இருக்காவோ. அவளுக்கு என்ன குறை? கொண்டாந்துட்டியம்மா. நல்லா ஐஸ் போட்டிருக்கியா? மத்த நல்ல ஜில்லுன்னு இருக்கு. என்ன மருமல திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஜூஸ் உங்க மொவளுக்கும் மருமகனுக்கும்ல. நொங்கு பையனி வாங்கியாச்சு தங்கச்சிக்கு. என்ன மருமல அப்படியே மச மசம் பாத்துட்டு இருக்க? போய் நொங்க வாங்கி வெட்டி அப்படியே பையனி ஊத்தி கொண்டா பாப்போம். போப்பா. எனக்கு நொங்கு வெட்டி பழக்கம் இல்லையே. என்னத்த வெட்டி பழக்கம் இல்லங்க? எல்லாம் பழகிக்கணும். வாங்கிட்டு போய் வெட்டி கொண்டா போ. சீக்கிரம் போ. அர்மான 5-6 நாள் இருந்துட்டு போனா போதும். ஏம்மா அவங்களுக்கு லீவ் இல்லையா? ஒரு நாள் தான் இருப்பாங்களாம். என்ன விட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னாங்க. ஒரு வாரம் என்ன ஒரு வாரம்? ஒரு மாசம் இருமா. இருந்து எடுத்து நல்ல உடம்பு தேத்திட்டு போ. அங்க போய் நல்ல மெலிஞ்சு போன. சரிம்மா. அண்ணி வேற நொங்கு இருக்கா? 2 இருக்கு. அதே இதுக்கு அண்ணி மிச்சம் வச்சியா? எடுத்துட்டு வாங்க. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எடுத்துட்டு வாங்க அண்ணி. நானும் எங்க வீட்டுக்காரன் சாப்பிடலாம் நினைச்சோம். அதையும் விட்டு வைக்க மாட்டாவ போல இருக்க. பாருங்க மாப்ள, நாங்க எதுவும் நினைச்சிடாதீங்க. எதுனாலும் கேளுங்க, சாப்பிட வாங்கி தரோம். இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. எங்க அம்மா சொன்னாவ பத்தியில எதுனாலும் கேளுங்க, வாங்கி தரோம் சாப்பிடுறதுக்கு. சரிம்மா. மாப்பிள வந்ததுல இருந்தே திங்கிறதுக்கு தான் வாயை திறக்காரு அதிகமா. அம்மா மருமனை கூட்டு போய் ஏசியை போட்டு விடு. மருமன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரூம்ல. சரிம்மா. பாருமா உன் மாமியா கறி சரியா சோறே போட மாட்டாளா உங்க 2 பேருக்கும்? ஏமா அப்படி கேக்கீங்க? மாப்பிளைய நீனும் எலும்பு தோலுமா இருக்கீங்களம்மா, அதான் கேட்டேன். என்னத்தம்மா சொல்ல? எங்க வீட்டுல ஒரே ரசமும் துவையலும் தான். என் மாமியாரி வேற ஒண்ணுமே வைக்க விட மாட்டாமா. வெறும் கஞ்ச பிஸ்னாரி. பாருமா அங்கெல்லாம் ஒண்ணு போவண்டா. ஒரு 5-6 மாசம் இங்க இரு. என்ன மாப்பிள வேணா அங்க இங்க வந்து போட்டு. நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். சரி நீ போய் மாப்பிளைக்கு ஏசியை போட்டு விடு. பாவம் அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ சாப்பிட்டீங்களா? இப்போ அது கேட்டால சாப்பிடல, இனிமேதான் சாப்பிடணும். உங்க அண்டி இந்த வீட்டுல தானே இருக்கா, எப்பனாலும் சாப்பிட்டுக்கிடுவா. நீங்க தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை தான் நல்லா கவனிக்கணும். ஆமாமா நீங்க சொல்றது சரிதான். ஒரு ஆள் வந்திருக்குன்னா அப்படியே நின்னுட்டு இருக்க கூடாதுன்னு போய் ஆக வேண்டிய கதையை பார்க்கணும். இப்படி இங்க நின்னுட்டு இருந்தா யாரும் போய்கிட்டே இருக்கும்ல. மத்தியான சாப்பாடு அவளுக்கு ரெடி பண்ணணும்ல. அப்போ கோழி எடுத்து நல்ல குழம்பு வச்சிரு. என்ன மட்டன் எடுத்து சுக்கா வச்சிரு. என்ன என் மவன்ட்ட சொல்லு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். மீனை வாங்கி பொரிச்சிரு. சரிங்க. இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்போதைக்கு இது போதும். நைட்டு பிறகு பாத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. இதெல்லாம் 2 பேரும் சாப்பிடறதுக்கா இல்ல ஹோட்டல் போடுறதுக்கான்னு தெரியல. மவளும் மருமோனும் வந்தா சந்தோஷமா இருக்கு. இல்ல மவளுக்கும் மருமோனுக்கும் சாப்பாடு போட்டு கவனிச்சு தான் அனுப்பணும். என்ன மாப்பிள்ள இப்படி குறி குறிச்சாப்ல குறிச்சிட்டு இருக்கியா? நல்ல உருண்டை பிடிச்சி நல்லா அப்படி சாப்பிடுங்க, அப்பதான் நல்லது. பாவி இலைய கழுவண்டம் போல இருக்கு. அப்படி வலிச்சு தின்னு விட்டவள 2 பேரும். என்ன நீ அப்படியே பாத்துட்டு இருக்கியா? போங்க பிரியாணி இருந்தா எடுத்துட்டு வாங்க. நீங்க செஞ்ச பிரியாணினா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பிரியாணி எடுத்துட்டு வாமா. போ. மாப்பிள்ளைக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. கையெல்லாம் நக்கிட்டு இருக்காரு. இந்தாங்க சாப்பிடுங்க 2 பேரும். மர்மல எனக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கும் என் மவனுக்கும் சோறு போடுவா. சரிங்க தே. சின்ன பொண்ணு என்னங்க? நீ என்ன கொஞ்சோண்டு மீன் குழம்பு ஊத்தி வெறும் சோறு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணில ஒண்ணு இல்லையா? எனக்கு பிரியாணி மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட பிடிக்கலங்க. அதான் வெறுஞ்சோறு போட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுதேன். வேற பொய் சொல்லாத என்கிட்ட. எனக்கு தெரியாதா உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. இப்ப இதெல்லாம் கேக்குறீல்ல? கொஞ்சம் முன்னாடி நீங்களும் உங்க அம்மாவும் சாப்பிட்டே கடைசியில. அப்ப ஏதாவது கேட்டேலா? என்ன சொல்ற? தங்கச்சி வீட்டுக்காரரும் யாருக்காவது இருக்குன்னு நினைச்சாங்களா? அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. சரி அவங்களாவது வந்திருக்காங்க கெஸ்டா. அடுத்தாப்புல உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டேன். நான் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? 2 பேரும் இருக்கிறத எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிட்டுட்டீங்க. சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்த மருமகனை சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்கன்னு என்ன மாதிரி கவனிக்கீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து.
நானும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே, என்னையும் ஒரு வை நீங்க சாப்பிட்டியா சாப்பிடலையா, உனக்கு ஏதாவது இருக்காமா இல்லையா, யாராவது ஒருத்தராவது கேட்டிருப்பீங்களா, நீங்களாவது கேட்டிருப்பீங்களா? மருமகனை போல மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்தவதான். அவளை மருமகளா நடத்தாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மனுஷியாவது நடத்துங்க.